இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயோ மாமா, பாத்து மாமா இந்தாங்க உங்க போனு. உங்க 30%ல இந்த போனும் வந்துரும். இந்தாங்க புடிங்க புடிங்க. பசங்க தூக்கி போட்டுருவாங்க மாமா. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, கெட்ட பசங்க. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் எங்க பேர்ல உள்ளது, விட்டு வைக்க கூடாது. எங்களோடத நாங்க எடுத்துட்டு போறது தானே சரி. அம்மா, நம்ம இடத்துக்கு போலாமா? வா போலாம். நம்ம 70% இருக்கும்போது 30% நமக்கு எதுக்கு? வா. ஐரே, நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணனும். தாராளமா பண்ணிரலாம். நீங்க எத்தனை பேர் வருவீங்க? எத்தனை பேர்? அம்மா நம்ம என்னைக்குமா பூஜை பண்றோம்? 12 நாள் பெயிண்ட் அடிக்கணும்னா அதுல இருந்து ஒரு 4 நாள் வெச்சுக்கோங்களேன். அதாவது 26ஆம் தேதி. 26ஆம் தேதிங்களா? அப்போ நிறைய டைம் இருக்கு, ஆள் கிடைப்பாங்க. அம்மா ஒரு 21 பேர் கூட்டி வரட்டுமா? ஐயரே, 21 என்ன, 31 பேர் கூட வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கேன். வந்துடுறீங்களா? சரிங்கம்மா, 26ஆம் தேதி வந்துடுறேன். சரிங்க ஐயரே, அப்ப நான் வச்சிடுறேன். அம்மா, போய் சில்லுன்னு ஒரு மால்ட் போட்டு எடுத்துட்டு வா. இதோ போட்டு வரேன்டி. மா, ஃபன். நாளைக்கே கழட்டிடுவோம். இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது கொசுக்கடி இல்லாம தூங்கட்டு மேடி, பாவம். சரி வா, நம்ம போய் தூங்குவோம். ஏசி ஆன்ல இருக்குல்ல? அதெல்லாம் எப்பயும் ஆன் பண்ணிட்டேனே. என்னம்மா ஒரே அமளி துமளியா இருக்கு? அந்த ராமச்சந்திரனை காணமாண்டி. மானஸ்த ரோஷப்பட்டு கிணத்துல குதிச்சிருப்பாரோ? மாமா, மாமா பாத்தியா பிருந்தா? இல்ல மாமா, எங்க காணோம்? புள்ள தேடிட்டேன் மாமா, ஆளை காணோம். எங்க போயிருப்பாரு மாமா? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? எங்க பாத்தியா? என்ன? இல்ல, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். அங்க பாத்தீங்களா? தெரியலையேடா. மாற மச்சான், வேற பின்னாடி கிணறு இருக்கு பாருங்க. பாடி கிட்ட ஏதாச்சும் கிடைக்குதானே போய் பாருங்க சீக்கிரம். ஏய் ஏய், எங்க அப்பா ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மாமா மச்சான், எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் போலீஸ் உங்க யாரையும் சும்மா விடாது. பாத்தியாவல? மாமா காணாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போங்க போய் தேடுற வேலைய பாருங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுவா. கார்த்தி சொல்றத கேளுங்க. வேணாம் இல்லங்க, வேண்டாம் கார்த்தி, இல்ல நமக்கு நேரம் இல்ல கார்த்தி. நம்ம ஃபர்ஸ்ட் மாமா எங்க போயிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க. கரெக்ட்டா சொன்னீங்கக்கா. ஒன்னு பண்ணலாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? எதுக்கு? என்ன கம்ப்ளைண்ட்? மாமா எங்க நான் போயிட்டேன்? நீ எங்க போன? வா.
எங்க நான் போனேன் நீ சொல்லாம கொள்ளாம கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டு என்னப்பா? தெரியுமா? என்ன வள்ளி, நான் செத்துட்டேன்னு பயந்துட்டியா? ஐயோ அண்ணா, ஏன் இப்படிலாம் பேசுற? விளையாட்டு கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத. அவ்வளவு வீக்கான ஆளா உன் அண்ணன்? வாக்கிங் போயிட்டு வந்த வள்ளி. போங்கடா, எல்லாம் குளிச்சு கழிச்சு ரெடி ஆகுங்க. டைம் என்ன ஆகுது? ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, கடைக்கு போகணும்ல. அம்மா, ஆ, இந்த ஆளுக்கு அதிர்ச்சியில பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இவ்ளோ கூலா சுத்திட்டு இருக்காரு. மொத்தத்தையும் தூக்கி நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிட்டோம். இந்த ஆள் ஏதோ கடைக்கு போறது பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், ஏதாவது கூலி வேலைக்கு போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க போல இருக்குடி. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் கிளம்புங்க, போங்க. எங்கப்பா? டேய், நம்ம கடைக்குடா. நம்ம கடை தான் இப்ப அவ. டேய், நம்ம கிட்ட 2 கடை இருந்துச்சு, இப்ப ஒரு கடை இருக்கு. நம்ம கிட்ட உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு குடும்பம் இருக்குடா. மனசை தளர விட்டுற கூடாது. கிளம்புங்க, கிளம்புங்க. டேய், கதையா கேட்டு நிக்கிறீங்க? டேய், நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. சைக்கிள் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது இல்ல. இனிமே யாரும் விஜய் கிட்ட எந்த வம்பு வச்சு கூடாது. அவளை பழி வாங்குறேன் கொல்றேன்லாம் இறங்க கூடாது. பழி உணர்ச்சிலாம் நம்மளையும் சேர்த்து அழிச்சிடுண்டா. இத சட்டப்படி எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிப்போம். என்ன? எனக்கு இவன் மேலதான்டா சந்தேகமே. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்கல்ல? டேய், 3 பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. டேய், இப்படி வாடா. சத்தியம் பண்ணி கொடு. ஏய், சத்தியம் பண்ணுங்கடா. டேய், ஏன் வரமாட்டியோ? இந்த சத்தியத்தை ஒழுங்கா காப்பாத்தினா போதும்டா. சரி சரி, எல்லாம் போய் ரெடி ஆகுங்கடா. டேய், கடைக்கு போனோம், டக்குன்னு ரெடி ஆயிட்டு வாடா.